தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். தமிழகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கங்கு ஜல்லிக்கட்டிற்காக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்களில் தாய்மார்களுடைய ஆதரவு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. ஏனென்றால் இதில் அவர்களது முக்கிய பங்கு இருக்க வேண்டும். காரணம், இந்த ஜல்லிக்கட்டை தடைப்படுத்துவதன் மூலம் நாட்டு பசுவின் மூலம் கிடைக்கக்கூடிய பாலை தடுக்க பார்க்கிறது இந்த பீட்டா நிறுவனம். நாட்டுப்பாலுக்கும் நாம் வாங்கக்கூடிய பாக்கெட் பாலுக்கும் என்ன வித்தியாசம் என்று தாய்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாக்கெட் பால் நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்காக அதில் ஹைட்ரஜன் ஆக்சைடு செலுத்தப்படுகிறது. ஹைட்ரஜன் ஆக்சைடு செலுத்தப்பட்டு அந்த பாக்கெட் பால் அடைக்கப்படுவதனால் தான் பல நாட்கள் அந்த பால் கெட்டு போகாமல் இருக்கிறது. இந்த ஹைட்ரஜன் அடைக்கப்பட்ட பாலை நாம் அருந்துவதன் மூலம் நமது மூன்றாவது சந்ததியினருக்கு கண்டிப்பாக புற்றுநோய் உருவாகும், நமது செல்களில் பல மாற்றங்கள் உருவாகும் என்று சொல்கிறது. இதை நானாக சொல்லவில்லை, இது உண்மையான நிகழ்வு. சன் டிவி இதை பற்றி ஹைட்ரஜன் ஆக்சைடு பாலில் கலக்கப்படுகிறது என்பதை நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அதை வலைதளங்களில் உள்ள பல பதிவுகளை இந்த பால் நிறுவனங்கள் சேர்ந்து அதை நீக்கி இருக்கிறது. ஆனால் இப்போது யூடியூப்பில் அந்த சன் நியூஸ் பதிவு இருக்கிறது, அதை நீங்கள் கூட பார்க்கலாம். எனவே தாய்மார்கள் அனைவரும் பாக்கெட் பாலை எதிர்க்க வேண்டும் என்றால் இந்த ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு கொடுத்து போராட்டங்களில் குதிக்க வேண்டும். எனவே ஹைட்ரஜன் அடைக்கப்பட்ட பாக்கெட் பாலை எதிர்ப்போம், நாட்டுப்பாலை வலியுறுத்துவோம். அனைவரும் நாட்டுப்பாலை குடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருத்து. எனவே தாய்மார்களுடைய உங்களுடைய பங்கும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு வேண்டும். நீங்களும் ஆங்காங்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் ஜல்லிக்கட்டில் குதிங்கள். தனது குழந்தைகளுக்கு ஹைட்ரஜன் அடைக்கப்பட்ட பாக்கெட் பால் கொடுப்பதை தவிருங்கள். நாம் மூணாவது சந்ததியினரை பாதுகாப்போம். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் தமிழர்கள் ஒவ்வொருவரும் இந்த பதிவை ஒவ்வொரு தாய்மார்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே எனது தாழ்மையான கருத்து. எனவே இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள், அதிகமான பேருக்கு இதை பகிருங்கள்.